ஓகேங்களா? ஸோ பேசிக்காக கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கேட்சி சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கேட்சி சர்வர், கேட்சி மெமரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரௌசிங்ல வந்து கேட்சி அது என்னது? ஆக்சுவலாக எதுக்காக அந்த கேட்சி மெமரிஸ்லாம் ஜென்ரேட் ஆகுதுன்னு தெரியுமா? ஸோ கேட்சி மெமரின்றது எதுக்காக இதுவாகும்னா, டு அவாய்ட் த லேட்டன்சி. ஓகேங்களா? லேட்டன்சி இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறதுக்காக தான் அந்த கேட்சிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். என்னன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன்ஸ் நான் வந்து கிளிக் பண்ற ஒரு வெப்சைட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் அப்படின்னா, அந்த வெப்சைட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். அக்செப்ட் ஆல் த கேட்சிஸ் குக்கீஸ்னு. அதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த வெப்சைட்டுக்கு ரிலேட்டடா இருக்கிற சில கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்சி சர்வர்ஸ்ல என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகிடும். திரும்பி அகைன் நீங்க அந்த வெப்சைட்டை நீங்க லாகின் பண்ணும்போது டைரக்டாவே உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கேட்சி கண்டென்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். எதுக்காகனா டு அவாய்ட் த லேட்டன்சி. ஒரு கிளிக் பண்ணி ரொம்ப நேரம் ஒரு ப்ரௌசர் சுத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த கேட்சி கண்டென்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு கண்டென்ட் வந்து சேவ் ஆகிருக்கிற கண்டென்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எதுக்கானா டு அவாய்ட் த லேட்டன்சி. ஒரு யூசருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லேட்டன்சி இஷ்யூ அப்படின்றது வரக்கூடாது. அந்த டிலே ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இல்லையா, ரொம்ப நேரம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல ஒரு யூடியூப் ஓப்பன் பண்றீங்க, யூடியூப்ல நீங்க வந்து ஒரு ஸ்பாட் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு யூடியூப்பை கிளிக் பண்ணும்போது யூடியூப் சுத்திக்கிட்டே இருந்தா யூடியூப் போவீங்களா? போக மாட்டீங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரிதான். அப்ப ஒரு யூசரோட அந்த அந்த அப்ளிகேஷன்ஸோட ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ணணும்ன்றதுக்காக ரெடி பண்றதுதான் இந்த கிளவுட் ஃப்ரண்ட் கேட்சி சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேர். சரிங்களா? டு கிராப் த கேட்சி கண்டென்ட். ஓகேங்களா? சோ அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு ஒரு டயக்ராம் மாதிரி காமிக்கிறேன்னு வைங்க. ஒரு டயக்ராம் மாதிரி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு சர்வர்ல ஒரு அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? அந்த சர்வர் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல இருக்கு. இப்ப இங்க இந்த யூரோப்ல இருக்கிற சர்வருக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா போயிடும். யாரு ரொம்ப தூரமா இருக்காங்களோ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் டிலேவா போகும். அந்த டிலேவா போற ரெஸ்பான்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், கேட்சி சர்வீஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்ற இந்த கான்செப்டை யூஸ் பண்றோம். இந்த கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்றதுக்கு இன்னொரு நேம் வந்து சிடிஎன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இது இன்னொரு நேம்ல கேட்பாங்க. டைரக்டா கிளவுட் ஃப்ரண்ட்னு சொல்ல மாட்டாங்க. ஹவ் யூ ஒர்க்ட் ஆன் எனி சிடிஎன் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. சிடிஎன் அப்படின்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். எஸ், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் மீனிங் ஆஃப் தட் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின் போது, டு அவாய்ட் த லேட்டன்சி ஃபார் த அப்ளிகேஷன் யூ கேன் யூஸ் தட் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இட் வில் கேப்சர் தி static contents of the server. It will reduce the latency issues for the users. ஓகேங்களா? அப்ப ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா இந்த கிளவுட் ஃப்ரண்ட் வழியா தான் இந்த ரெக்வஸ்ட், இந்த கேட்சி சர்வர் வழியா தான் இந்த ரெக்வஸ்ட் எங்க போகும்னா நம்மளோட சர்வருக்கு போகும். சர்வர்ல இருந்து வர ரெக்வஸ்ட் என்ன ஆகும்னா இந்த கேட்சி சர்வர் வழியா தான் உங்களுக்கு வரும். ஸோ அகைன் நீங்க லாகின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எங்கேருந்து வர கேட்ச்ல இருந்தே உங்களுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த இதை கான்செப்ட் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் ஃப்ரண்ட் கான்செப்ட். இது இன்னும் நேம்ல சொன்னாங்கன்னா எட்ஜ் லொகேஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா எட்ஜ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சிடிஎன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 நேம்ல கால் பண்ணுவாங்க. எட்ஜ் நெட்வொர்க், எட்ஜ் லொகேஷன், கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க், கிளவுட் ஃப்ரண்ட். இதுவும் இன்டர்வியூல மோஸ்ட்லி கேட்பாங்க, கிளவுட் ஃப்ரண்ட்ல என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. இதுவும் கம்மிங் அண்டர் தி நெட்வொர்க் இன்ஜினியரிங் தான். இதுவும் நெட்வொர்க் இன்ஜினியரிங்ல வர ஒரு டாபிக் தான் கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்றது. சரிங்களா? அப்ப இது வரைக்கும் என்னென்னலாம் நெட்வொர்க் இன்ஜினியரிங்ல படிச்சிருக்கீங்க? நெட்வொர்க் இன்ஜினியரிங் விபிசி நேத்து படிச்சது. எது படிச்சது? நோட் பாருங்க, நோட் ஓபன் பண்ணுங்க, நோட் ஓபன் பண்ணுங்க, என்ன படிச்சீங்கன்னு பாருங்க. அப்ளிகேஷன் இது ஆட்டோ ஸ்கேலிங், எலாஸ்டிக் லோட் பேலன்ஸ், ஆட்டோ ஸ்கேலிங். ஓகேங்களா? எலாஸ்டிக் லோட் பேலன்ஸ் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்? கிளவுட் ஃப்ரண்ட். கிளவுட் ஃப்ரண்ட். சரிங்களா? கிளவுட் ஃப்ரண்ட். ஓகே. கிளவுட் ஃபார்மேஷன்ன்றது வேற, கிளவுட் ஃப்ரண்ட்ன்றது வேற. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா கிளவுட் ஃப்ரண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றதை நம்ம செக் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, போஸ்டிங் ஆர்கிடெக்சர் டயக்ராம்ல நம்ம கிளவுட் ஃப்ரண்ட் எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றது பார்க்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் ஃப்ரண்ட் வந்து கம்மிங் அண்டர் தி ரவுட் 53. இந்த ரவுட் 53ன்றது கீழே தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் ஃப்ரண்ட் வருது. ஸோ டிஎன்எஸ் சர்வர்ல இருந்து கிளவுட் ஃப்ரண்ட்டுக்கு வருது. டிஎன்எஸ்ன்றது டொமைன் நேம். ஓகேங்களா? டொமைன் நேம் சர்வர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் facebook.com அப்படின்னு ஹிட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அது இங்க தான் வரும். இங்க இருந்து நெக்ஸ்ட் எங்க போகுது? கிளவுட் ஃப்ரண்ட்.
கிளவுட் ஃப்ரண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் எங்க போகுது? ELP லோட் பேலன்ஸ். அடுத்தது server. சர்வர், வெப் சர்வருக்கு போகுது. சரியா? அப்ப இந்த லோட் பேலன்சர் என்னன்னு பார்த்திருக்கீங்க, EC2னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து கிளவுட் ஃப்ரண்ட்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க கிளவுட் ஃப்ரண்ட் செட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் எங்க போகும்? கிளவுட் ஃப்ரண்ட்க்கு தான் போகும். அங்க இருந்து தான் சர்வருக்கு போகும். ஸோ இதே கான்செப்டை கிளவுட் ஃப்ரண்ட் வச்சு ஒரு S3 பக்கெட்லயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்றீங்க. ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் என்ன? இந்த அப்ளிகேஷன் டயர்ஸ் நம்ம சொன்னனே, 1 டயர் 2 டயர் 3 டயர் அப்படின்னா என்னது? 1 டயர்னா ஓகேன்னா ஸ்டாட்டிக், ஓகேன்னா ஸ்டாட்டிக் பிளஸ் டைனமிக். மூணாவது வந்துன்னா ஸ்டாட்டிக் டேட்டாபேஸ் டைனமிக் டேட்டாபேஸ், மூணாவது வந்து பேக்எண்ட். சரிங்களா? அப்ப நான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் பேஸ்ட் கண்டென்ட் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து அதில் டேட்டா பேஸ்லாம் எதுவும் கனெக்ட் பண்ணல, ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் மட்டும் நான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து ஒரு சர்வருக்கு பதிலாக ஒரு S3 பக்கெட்லேயே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹோஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீ இது ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். S3 பக்கெட்டுக்கு EC2க்கு S3 பக்கெட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ண சொல்லியிருப்பேன். இதுவும் ஒரு டாஸ்க்காக கொடுத்துருப்பேன். ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்னு ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்த ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங், அதாவது என்னன்னா ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் பண்ணியிருக்கீங்க இல்லையா சர்வர்ல, அதே கான்செப்ட் S3 பக்கெட்லயும் பண்ண முடியும்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இது நான் உங்களுக்கு சொன்னேன் டாஸ்கா. S3 பக்கெட்ல ஒரு வெப்சைட்டை வந்து உங்களால என்ன பண்ண முடியும்? ஹோஸ்ட் பண்ண முடியும். ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட், டைனமிக் கிடையாது, ஸ்டாட்டிக் வெப்சைட். ஸ்டாட்டிக் வெப்சைட் என்ன அர்த்தம்? யூசரை பொறுத்து சேஞ்ச் ஆகாத ஒரு கண்டென்ட். ஓகேங்களா? அந்த கண்டென்ட்டை ஒரு சர்வர்ல போயிட்டு ஹோஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு S3 பக்கெட்ல என்னால என்ன பண்ண முடியும்? ஹோஸ்ட் பண்ண முடியும். அப்ப அந்த இடத்துல கேட்பாங்க, ஹேவ் யூ டன் எனி ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் இன் S3 பக்கெட் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எஸ் நம்ம பண்ணிருக்கோம்னா அப்ப S3 பக்கெட்ல பண்ண முடியும்னா அப்போ வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஃப் S3 அண்ட் EC2? ஏன் EC2 S3 அப்படின்னு கேட்பாங்க, டிஃபரன்ஸ் கேட்பாங்க. எது பெனிஃபிட் உங்களுக்கு, S3 இல்ல EC2 கேட்டா என்ன சொல்லுவீங்க? அப்ப S3. ஏன் S3? ஏன்னா வந்து இதுல ஒண்ணு நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுல இந்த எக்ஸாம்பிள் வந்து என்ன ஒரு OS இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு கீப்பர் பண்ணணும், என்ன பண்ணணும், அதுக்கு அது தேவையில்லை. S3 தேவையில்லை. சூப்பர். ஓகேங்களா? அப்ப எப்படின்னா காஸ்ட் ஆப்டிமைசேஷன் தான். ஓகேங்களா? ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி அதில் நான் ஒரு மிடிலர் இன்ஸ்டால் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றதுல எனக்கு ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட், அதுக்கு OS போடுறது காஸ்ட், இன்ஸ்டன்ஸ் டைப்பு, நெட்வொர்க் எல்லாமே பண்றதுக்கு பதிலாக சிம்பிளா அதே ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் நான் என்ன பண்றேன், ஒரு சிம்பிளா ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த பக்கெட்ல நான் என்ன பண்ணிட்டு போயிட போறேன், ஹோஸ்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்ப நான் இந்த அப்ளிகேஷன், அந்த வெப் அப்ளிகேஷன் தேவையான நேமை இதுல கான்ஃபிகர் பண்ணிடுவேன். அப்ப யாராவது அந்த நேம் ஹிட் பண்ணாங்கன்னா டைரக்டா அந்த நேம் கிளவுட் ஃப்ரண்ட்டுக்கு வரும், கிளவுட் ஃப்ரண்ட்ல இருந்து S3 பக்கெட்டுக்கு போயிடும். அப்ப இதுவே ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தான். இதுவே ஒரு ப்ராஜெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப ஹோஸ்டட் a static website in S3 bucket and route the traffic with the help of the CloudFront. CloudFront வழியா நான் என்ன பண்றேன், டிராஃபிக்கை S3 பக்கெட்டுக்கு ரவுட் பண்ண போறேன். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி ப்ராஜெக்ட். சரிங்களா? இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கண்டென்ட்டை ஹோஸ்ட் பண்றேன். அந்த கண்டென்ட்டை CloudFront வழியா நான் என்ன பண்ண போறேன், பார்க்க போறேன். சரியா? இதுதான் சினாரியோ இப்போ நம்ம பண்ண போகுது. நான் இதுக்காக சர்வர்லாம் போட போறது இல்லை, வெறும் S3 அண்ட் CloudFront இது ரெண்டை மட்டும் வச்சுமே நம்ம என்ன பண்ண போறோம், இது இந்த டாஸ்க்காக பண்ண போறோம். சரியா? அப்போ உங்களுக்கு வந்து S3 பக்கெட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியும். ஏதாவது டவுட் இருக்கா? S3 பக்கெட் கிரியேட் பண்ண தெரியும், ஏதாவது டவுட் இருக்கா? நான் ஆல்ரெடி ஏதாவது S3 பக்கெட் இருக்கான்னு பாக்குறேன். அந்த பக்கெட் நான் எடுத்துக்கிறேன். நான் பக்கெட் இருக்கா? இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோட் பக்கெட் நியூன்னு சொல்லி ஒரு பக்கெட் இருக்கு. ஸோ நான் இந்த பக்கெட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைல் தான், ஃபோல்டரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃபைலா ஆட் பண்றேன். இந்த வச்சு தான் வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணா அந்த ரெஸ்யூம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கு வந்து பெர்மிஷன் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கான்செப்டாக பண்ணுறேன். இது வந்து பப்ளிக் பக்கெட்டாக இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் பண்ணும்போது பப்ளிக் பக்கெட்டை கொடுக்க மாட்டாங்க, பப்ளிக்காக செட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்குன்னு சொல்லி ப்ரைவேட்டாக தான் ஒரு பக்கெட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பக்கெட் கிரியேட் பண்ணுறேன்னு வைங்க, சிங்கப்பூர்லேயே ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணுறேன். நான் வந்து CF பக்கெட் மே அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் எதுவுமே எனேபிள் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எனேபிள் பர்மிஷன் கொடுக்க முடியும். லாஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது நம்ம எனேபிள் பண்ணாம பண்ணோம். அது ப்ராக்டிக்கலுக்காக நான் உங்களுக்கு எனேபிள் பண்ணி காமிச்சேன். ஆக்சுவலாக ரியல் டைம்ல அப்படிலாம் எனேபிள் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ACL எனேபிள் பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் இந்த பக்கெட்டுக்கு வந்து ஒரு யூசருக்கு ஆக்சஸ் வேணும்னா மட்டும்தான் அதை எனேபிள் பண்ணுவாங்க. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எனேபிள் பண்ண மாட்டாங்க. மொத்தமாக எனேபிள் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே அந்த பக்கெட்டுக்கு என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் வரும். அப்படி பண்ணக்கூடாது. பர்டிகுலர் யூசருக்கு தான் என்ன பண்ணுவாங்க,
ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதையும் ஒரு டாஸ்க் வச்சுக்கோங்க. பெர்மிஷன் மாதிரி சொன்னீங்க, பெர்மிஷன் கொடுத்து அந்த இப்ப எனக்கு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறது ஒரு அந்த இது பண்ண லாகின் பண்ண முடியும். மத்த சைட்ல அந்த மாதிரி அது இதையே ஒரு டாஸ்கா தான் நான் கொடுத்திருந்தேன். ஆமா சார். பண்ணீங்களா அத? ஏமாடல. அப்ப நான் இது வச்சு அப்ப நான் நிறைய டாஸ்க் கொடுத்துருக்கேன். நீங்க எதுவுமே பண்ணல போல இருக்கு. டாஸ்க் போயிட்டீங்க. அப்ப இந்த டாஸ்க் எந்த கணக்குல வருது? லினக்ஸ் விபிசி லினக்ஸ் சொன்னாங்க. லோட் பேலன்ஸ். அப்ப இது இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்களே தானே சொல்றீங்க இதுவும் சொன்னீங்க சார்னு. அப்ப 4வது வருதுல ஒண்ணு இல்ல 3வது சார். லினக்ஸ் ஒண்ணு நேத்து கொடுத்தது 2வது. இது ஏங்க அப்ப லோட் பேலன்ஸ் எங்க போச்சு? நேத்து கொடுத்தது சார். விபிசி ஒண்ணு, லினக்ஸ் ஒண்ணு. விபிசில லினக்ஸ் வச்சு ட்ரை பண்ண சொன்னீங்க. விபிசில லினக்ஸ் வச்சா சரி. நேத்து கொடுத்த லோட் பேலன்ஸ் 2, லோட் பேலன்ஸ் 1, இது 3. சரி. அப்ப இன்னொன்னு ஐஎம்ல கொடுத்துருந்தேன். அது எக்ஸிஸ்டிங் சர்வருக்கு எப்படி ரோல்ஸ் அட்டாச் பண்ணுவீங்கன்னு கேட்டேங்க. அது எக்ஸிஸ்டிங் சர்வருக்கு ரோல்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுவீங்க? ரோல்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட்? வாட் இஸ் மீனிங் ஆஃப் ரோல்ஸ்? ஐஎம் மொத்தம் 4 இருந்துச்சு. 4வது ரோல்ஸ் அது லாஸ்ட் 2 இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்க. சரி. Yes. Yeah. ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணும்போது அந்த பக்கெட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைவேட்டாக தான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. இதுக்கு ஏசியலும் எனேபிள் பண்ண போகிறதுல பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸும் நான் என்ன பண்ணுறேன் எனேபிள்லேயே தான் வச்சுருக்கேன். நான் இந்த பக்கெட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரைவேட்டாகவே வைக்க போகிறேன். நான் வந்து இதுவே பண்ண போகிறதில்ல. வேர்ஷனிங் மட்டும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். சரிங்களா? என்கிரிப்ஷன்ஸ் வந்து டிசேபிள் இருக்கட்டும். என்கிரிப்ஷன்ஸ் எதுவும் போடல. கிரியேட் பக்கெட். அப்ப இந்த பக்கெட்குள்ள நான் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் போட்டேன்னு வைங்களேன், அந்த ஆப்ஜெக்டை என்னால என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த பக்கெட் ஓபன் பண்றேன். இந்த பக்கெட்ல நான் ஏதோ ஒரு ஃபைல் அப்லோட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக ஃபைல் எடுக்கிறேன். ஒரு ஃபைல் எடுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு இமேஜ் 10 vpc.png ஒரு இமேஜ் இது. இப்போ இதில் பெர்மிஷன்ஸ் உங்களால் பார்க்கவே முடியாது. ஏன்னா நான் பக்கெட் கிரியேட் பண்ணும்போது எப்படி கிரியேட் பண்ணிட்டேன். எதுவுமே எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசிஎல் எனேபிளில் இருக்கு, பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ்லாம் எனேபிளில் இருக்கு. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதையுமே வந்து டிசேபிள் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதனால எனக்கு இப்போ பெர்மிஷன்ஸ் வந்து என்னால் செட் பண்ண முடியாது. நான் வந்து வெறும் அப்லோட் பண்றேன். ஓகே. அப்லோடும் பண்ணியாச்சு. இப்போ இந்த யூஆர்எல் இந்த ஆப்ஜெக்டோட யூஆர்எல் எடுத்து இப்போ நான் கூகுள்ல ஹிட் பண்ணா கூட எனக்கு என்ன வராது, அவுட்புட் வராது. ஆனா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா த்ரூ த கிளவுட் ஃப்ரண்ட் வழியா ஆக்சஸ் வரும்போது, ரெக்வஸ்ட் வரும்போது S3 பேக்கெட்ல இந்த ஆப்ஜெக்டை என்னால பார்க்க முடியும். புரியுதா? அப்ப நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்ற சர்வீஸுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த பக்கெட்டோட ஆக்சஸை நான் கொடுத்துட்றேன். புரியுதுங்களா? ஸ்பெசிஃபிக்கா இந்த கிளவுட் ஃப்ரண்ட்டுக்கு நான் கிரியேட் பண்ண போற கிளவுட் ஃப்ரண்ட்டுக்கு இந்த பக்கெட்டோட ஆக்சஸை நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ தட் அந்த கிளவுட் ஃப்ரண்ட்டால என்ன பண்ண முடியும், இந்த பக்கெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த பக்கெட்டுக்குள்ள இருக்கிற இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டையும் அதால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்ப எப்படி அந்த ஆக்சஸை கொண்டு வர, இதுதான் ரியல் டைம். ஓகேங்களா? ரியல் டைம்ல இப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கெட் கிரியேட் பண்றாங்களா, அந்த பக்கெட்டை பிரைவேட்டா தான் கிரியேட் பண்ணுவாங்க. அப்ப அந்த பக்கெட்டுக்கு ஒரு யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த யூசரோட நேம்ஸை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கெட்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த யூசர் மட்டும் தான் இந்த பக்கெட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணா அந்த ஆக்சஸ் அவருக்கு மட்டும் தான் கிடைக்கும். எல்லாருக்குமே அந்த பக்கெட்டுக்கு ஆக்சஸ் வராது. ரியல் டைம்லயுமே பக்கெட்டை வந்து பப்ளிக்கா கிரியேட் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஏசிஎல் டிசேபிள்ல தான் இருக்கணும். அன்லெஸ் ஏதாவது ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அந்த யூசருக்கு மட்டும் என்ன கொடுக்கணும், ஆக்சஸ் கொடுக்கணும்.
அப்ப இந்த இடத்துல 3 பக்கெட் இருக்கா, 3 பக்கெட்ல எனக்கு இந்த பக்கெட் மட்டும் தான் அவருக்கு என்ன கொடுக்கும், ஆக்சஸை கொண்டு வரணும். புரியுதா? நாட் ஓன்லி ஃபார் கிளவுட் ஃப்ரண்ட், ஐஎம் யூசருக்குமே இந்த டாஸ்க் நீங்க பண்ணுங்க. ஒரு யூசர் கிரியேட் பண்ணுங்க, அந்த யூசருக்கு எனக்கு வந்து ஒரு S3 பக்கெட்டோட ஆக்சஸை கொண்டு வரணும். பர்டிகுலரா இந்த பக்கெட்டை மட்டும் அவர் ஆக்சஸ் பண்ணணும். ஒரே ஒரு பக்கெட் அவர்கிட்ட இங்க 10 பக்கெட் இருக்கலாம், 10 பக்கெட்ல அவர் ஒரே ஒரு பக்கெட்டை மட்டும் தான் என்ன பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுவும் நான் டாஸ்கா கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? என்னப்பா முடிஞ்சிச்சா? அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா? 40 நிமிஷம் ஆகும் நான் என்கிட்ட. சரிங்களா? அப்ப நான் வந்து ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணியாச்சு. தென் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப கிளவுட் ஃப்ரண்ட்டுக்கு போறேன். ஸோ கிளவுட் ஃப்ரண்ட்ல நம்ம கிரியேட் பண்ண போற டாப் கான்செப்ட்ஸ்க்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? கிளவுட் ஃப்ரண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளோபல் சர்வீஸ் தான். ஓகேங்களா? கிளவுட் ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளோபல் சர்வீஸ். அப்ப இது வரைக்கும் என்னென்ன குளோபல் சர்வீஸ் பார்த்துருக்கீங்க? இதுக்கு என்னென்ன குளோபல் சர்வீஸ் பார்த்துருக்கீங்க? கிளவுட் ஃப்ரண்ட் வந்து குளோபல் சர்வீஸ். வேற என்ன குளோபல் சர்வீஸ்ல இருக்கு? S3 குளோபல் சர்வீஸ்ல இருக்கு. வேற ஐஎம் குளோபல் சர்வீஸ் தான். ஓகேங்களா? ஐஎம் குளோபல் சர்வீஸ் தான். ஓகேங்களா? அப்ப இன்னைக்கு இப்ப பாக்குற இந்த சர்வீஸும் குளோபல் சர்வீஸ் தான். ஓகேங்களா? சோ அப்ப ஒரு லிஸ்ட், ஒரு செட் ஆஃப் சர்வீசஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் சர்வீஸ்ல வருது. இப்ப நீங்க படிக்கிற இந்த 25 சர்வீஸ்ல ஒரு 4 சர்வீஸ் குளோபலா படிப்பீங்க. ஓகே, பாக்கி எல்லாமே ரீஜன் ஸ்பெசிபிக்கா தான் இருக்கும். இன்னும் வேற என்னென்னலாம் குளோபல் ஸ்பெசிபிக்ல வருதுன்றது சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 எடுத்து வச்சுக்கோங்க. கேட்கும்போது டக்குன்னு ஒரு 8 டாபிக் சொல்லுங்க. 8 சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் சர்வீஸ்ல எனக்கு தெரியுது, அதுல 4 சர்வீஸ்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னென்ன சர்வீஸ்னா ரவுட் 53, ரவுட் 53, ஐஎம், S3, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் ஃப்ரண்ட், இது எல்லாமே குளோபல் சர்வீஸ் தான். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆரிஜின்ன்றது என்னன்னா எந்த லொகேஷன்ல இருந்து கிளவுட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து கண்டென்ட் வரப்போகுது. இப்போ நம்ம எந்த லொகேஷன் வச்சிருக்கோம்? S3 பக்கெட். தென் ஆரிஜின் பாத்னா இப்போ அந்த பக்கெட்குள்ள போட்டிருக்க ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கா இல்ல டைரக்டா போட்டிருக்கா? அது ஒரு ஃபைல் பாத்ல இருக்கு. ஃபைலா அப்லோட் பண்ணிருக்கேனா இல்லனா ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டு அப்லோட் பண்ணிருக்கேன்? இல்ல ஃபைலா தான் அப்லோட் பண்ணிருக்கேன். ஃபைலா தான் போட்டுருக்கேன். இதுவே நான் ஃபோல்டரா போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த ஃபோல்டர் பார்த்தா மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா? சோ ஸ்லாஷ் அந்த ஃபோல்டர் நேம், ஓகேங்களா, ஸ்லாஷ் அந்த ஃபைல் நேம்னு சொல்லி இப்படி மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டிருந்தீங்கன்னா. நான் இப்ப டைரக்டா தானே போட்டிருக்கேன், அதனால இது தேவையில்லை. தென் நேம், இந்த நேம் தான். ஆரிஜின் ஆக்சஸ் வந்து நான் எப்படி கொடுக்குறேன்னா ஆரிஜின் ஆக்சஸ் கண்ட்ரோல் செட்டிங் வழியா செட் பண்றேன். நான் பப்ளிக்கா செட் பண்ணல. பப்ளிக்கா செட் பண்றீங்க அப்படின்னா உங்க பக்கெட்டை நீங்க என்னவா வச்சிருக்கணும்? பப்ளிக்கா வச்சிருக்கணும். நான் வந்து எப்படி வச்சிருக்கேன்? பிரைவேட்டா வச்சிருக்கேன். அப்ப நான் எப்படி செட் பண்றேன் அப்படின்னா ஆரிஜின் ஆக்சஸ் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நான் பண்ண போறேன். இதுதான் ரெக்கமெண்டபிள் ஒன்னாவும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கிளவுட் ஃப்ரண்ட் கேன் ஒன் ஆக்சஸ் தி S3 பக்கெட். கிளவுட் ஃப்ரண்டால மட்டும்தான் அந்த ஆக்சஸ பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப கிரியேட் a நியூ OAC. ஓகேங்களா? கிரியேட் a நியூ OAC. இந்த பக்கெட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க பண்றீங்க, வேற எதுவுமே இல்லை. ஜஸ்ட் கிரியேட்னு கொடுத்தா போதும். அதான் ஆரிஜின் ஆக்சஸ் கண்ட்ரோல். சரிங்களா? ஆரிஜின் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகே. தென் ஹெடர், இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். ஹெடர் கான்செப்ட்ஸ்லாம் இதுல வந்து மோஸ்ட்லி நிறைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷனல் சர்வீஸ்லாம் இதுல ஆட் ஆகும். இந்த ஹெடர் டைப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ரெக்வஸ்ட் வரப்போகுது, HTTP ரெக்வஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் வரும். கெட்டு, புட்டு, போஸ்ட், அந்த மாதிரி நிறைய வரும். ஓகேங்களா? நம்ம இது செட் பண்றதுதான். வேணும்னா செட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுலாம். நம்மளுக்கு இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் எதுவும் பண்ண போறது இல்லை, அப்படியே விட்டுறோம். ரெண்டாவது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல வந்து செக்யூரிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இதுல இருக்கும். எனேபிள் த ஆரிஜின் ஷீல்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஷீல்டுன்றது ஒரு AWS இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த சர்வீஸ் இது.
இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கிற ஒரு சர்வீஸ், வெப்சைட்டோட ப்ரொடெக்ஷன்ஸ்க்காக. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெக்வஸ்ட் வருதா, அந்த ரெக்வஸ்ட் வந்து கிளவுட் ஃப்ரண்ட் வழியா S3 பக்கெட்டுக்கு போக போகுது. அப்ப போற ரெக்வஸ்ட் ஒரு சக்சஸ்ஃபுல் ரெக்வஸ்டாகவும் ஒரு செக்யூர் ரெக்வஸ்டாகவும் என்ன ஆகும் போகணும். புரியுதுங்களா? ஒரு மலிஷியஸ் ரெக்வஸ்டா போச்சு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் அது என்ன பண்ணிடும், திருடி எடுத்துட்டு வந்துடும். புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டாஸ் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, டாஸ், டிடாஸ் அப்படின்னு சொல்லி சைபர் செக்யூரிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்டாக்ஸ் இருக்கும். அதுல ஒரு ஒன் ஆஃப் த அட்டாக்ஸ் தான் டாஸ் அட்டாக்ஸ் அப்படின்னு, டிஸ்ட்ரிபியூட்டர் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் அப்படின்னுவாங்க, இல்லைன்னா டிடாஸ் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் அப்படின்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, நான் வந்து டைரக்டா அந்த அப்ளிகேஷனை அட்டாக் பண்றேன், நிறைய ரெக்வஸ்ட்டை கொடுத்து அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன் பண்றேன். அப்ப அதுக்கு பேர் தான் டாஸ் அட்டாக். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, நான் வந்து என்ன பண்றேன்னா மல்டிபிள் சர்வர் வழியா நான் என்ன பண்றேன், அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். அப்ப அது மூலியமாவும் சர்வர் டவுன் ஆகும். அதுக்கு பேர் தான் டிடாஸ் அட்டாக். புரியுதுங்களா? ஒரே ஸ்ட்ரைட்டா ஒரே அப்ளிகேஷன் டைரக்டா உங்க சர்வர்ல டைரக்டா அதை அட்டாக் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு டாஸ் அட்டாக். அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரல, அந்த அப்ளிகேஷன் என்ன பண்றீங்க, ஒர்க் பண்ண விடாம டவுன் பண்றீங்க, அதுவும் ஒரு அட்டாக் தான். ஓகேங்களா? அதை கிராஷ் பண்றதும் ஒரு அட்டாக் தான். ஓகேங்களா? அதை நீங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நான் சொல்லல, அந்த அப்ளிகேஷனை ஒர்க் பண்ண விடாம பண்றதும் ஒரு அட்டாக் தான். அப்ப அதுக்கு போய் டாஸ் அட்டாக் அப்படின்னா. டிடாஸ் அட்டாக் அப்படின்றது மல்டிபிள் சர்வர்ஸ் வழியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அது டிடாஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப அந்த மாதிரிலாம் அட்டாக் வரும்போது எனக்கு போற ரெக்வஸ்ட் வந்து ஒரு செக்யூர் ரெக்வஸ்டா போகணும். மல்டிபிள், அதாவது ஒரே ஐபில இருந்து நிறைய ரெக்வஸ்ட் வந்துன்னா அந்த ஐபியை வந்து பிளாக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரே ஐபி தான், மல்டிபிள் டைம்ஸ் ஒரே ரெக்வஸ்ட் திருப்பி 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 கொடுத்துட்டு இருக்குன்னா அதை ஒரு டைம் மானிட்டர் பண்ணணும். அப்போ ஒரே ஐபில இருந்து மல்டிபிள் ரெக்வஸ்ட் வந்துட்டு இருக்கு, அப்ப இது வந்து ஒரு ஒரிஜினல் ஐபியா இல்லையான்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வரும்போது அந்த ரெக்வஸ்ட் எல்லாம் என்ன, அந்த ஐபி அட்ரஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் பண்ணுவாங்க. சரியா? இந்த மாதிரிலாம் பிளாக் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அடிஷனல் சர்வீசஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் ஏன் வந்து கிளவுட் ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா கேட்பாங்கன்னா இதுல அடிஷனல் செக்யூரிட்டி ஓரியன்டான சர்வீசஸ் இதுல வந்து என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். சரிங்களா? அதுல ஒரு ஒன் ஆஃப் த சர்வீஸ் தான் ஷீல்டு. சரிங்களா? எனேபிள் ஆர் ஷீல்ட். இது வேணும்னா எனேபிள் பண்ணலாம், ஏன்னா இது எனேபிள் பண்றீங்கன்னா இதுக்கு நீங்க பே பண்ணணும். ஓகேங்களா? இது எனேபிள் பண்றீங்கன்னா இதுக்கு நீங்க பே பண்ணணும். சரிங்களா? ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. பட் ஆனா கிளவுட் ஃப்ரண்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்கும்போது அதை பத்தி நீங்க தியரிட்டிக்கலா பேசுறீங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் நீங்க பேசுங்க. அதுல அடிஷனல் செக்யூரிட்டி கைண்ட் ஆஃப் சர்வீசஸ்லாம் இருக்கு. We can enable the shield and the WAF in the CloudFront so that we can able to manage our request and we can transfer the request in a secure way. So we have an options like WAF and shield. So in WAF, it is like a web application firewall. It is used to monitor the traffic flow of the server. So it can monitor the IP ranges, and if I get any repeated IPs request for in a particular server, it automatically stop that IP address. So we can able to protect our server. அந்த மாதிரிலாம் நீங்க பேசலாம். அது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதுல இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த ஷீல்டு, இந்த WAF அதெல்லாம் என்னது, ஒரு செக்யூரிட்டி பேஸ் பண்ணி வர சர்வீசஸ். இந்த அடிஷனல் செட்டிங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் அட்டம்ஸ், டைம் அவுட்ஸ். இப்போ ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ இது நான் கிளிக் பண்ணிட்டு இது வந்து ஒரு மாதிரி ஸ்டாட்டிக் ஆயிடுச்சு, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கேன், சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் கனெக்ஷன் டைம் அவுட் ஆகும் இல்லையா? டக்குன்னு வந்து செஷன் டைம் அவுட், சர்வர் நாட் ரீச்சபிள், அந்த மாதிரி வருது, அதுதான் கனெக்ஷன் டைம் அவுட். அட்டெம்ப்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அது வந்து பிங் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அங்க வந்து பேஜ் டவுன் ஆச்சுன்னா இங்க நமக்கு என்ன பண்ண முடியும், அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும், என்னன்னு சர்வர் நாட் ஃபவுண்டு, பேஜ் ரீலோடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எரர் மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும். அதான் கனெக்ஷன் அட்டெம்ப்ட்ஸ். டிஃபால்ட் கேட்ச் பிஹேவியர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி வந்து எஸ்ன்னு வச்சிடும். என்னன்னா லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டெம்பரரி சர்வர், கேட்ச் சர்வர்ன்றது ஒரு டெம்பரரி சர்வர். ஓகேங்களா? அப்ப வர ரெக்வஸ்ட் கிளவுட் ஃப்ரண்ட் வழியா மெயின் சர்வர் போகுது, மெயின் சர்வர்ல இருந்து டைரக்டா கிளவுட் ஃப்ரண்ட்டுக்கு வரப்போகுது, கிளவுட் ஃப்ரண்ட்ல இருந்து உங்ககிட்ட கொடுக்க போகுது. அப்ப கிளவுட் ஃப்ரண்ட்ல ஒரு கண்டென்ட் ஸ்டோர் ஆகும் இல்லையா? அப்ப அந்த கண்டென்ட் அது எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு. ஏன் அப்படின்னா இது ஒரு டெம்பரரி சர்வர், நிறைய இப்போ ஹியூஜ் சைஸ் ஆஃப் கண்டென்ட் அதை ஸ்டோர் பண்ணுச்சுன்னா இந்த சர்வர் 2 ஆயிடும். ஸோ அதனால ஸ்டோர் பண்ணும்போது எப்படி ஸ்டோர் பண்ணுது, கம்ப்ரஸ் பண்ணிக்குது. ஓகேங்களா? கம்ப்ரஸ் பண்ணிக்குது. ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க யூடியூப்ல வீடியோ பாக்குறீங்க, ஓகேங்களா? இப்போ யூடியூப்ல நான் வீடியோ போட்டோடனே வீடியோ என்ன 1080 பிக்சல்ல வந்துருமா? ஏன் அது கம்மியா வருது? நான் ஒரு வீடியோ போடுறேன், வீடியோ பார்க்கணும்னு போடுறேன், அது எடுத்தோடனே 1080 பிக்சல்ல நல்லா 4K குவாலிட்டியில வருமா? ஏன் வரல? நம்ம போய் மாத்தணும்.
ஏன் நம்மளோட ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணோம்ல, ஏன் அந்த இடத்துல வந்து எனக்கு 4Kல வரல? நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், வீடியோ சாங் பார்க்குறேன். அப்போ எனக்கு வீடியோ சாங் நல்லா கிளாரிட்டியாக தானே வரணும், ஏன் லோ கிளாரிட்டியில் வருது? அப்போ பேஸ்டாக அந்த இடத்துல இன்டர்நெட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காகவே அதோட ரெசல்யூஷன்ஸ் என்ன பண்ணுது, கம்மியாகுது. இந்த இடத்துல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, நான் கொடுத்துருக்க இன்புட்டுக்கு அங்க அவுட்புட் உடனே வருது. ஆனா எப்படி வருது அந்த அவுட்புட்? கம்மியான ஒரு இதுல வருது. ஆனா அந்த இடத்துல லேட்டன்சி போயிடுதுல, ரெஸ்பான்சிங் டைம்ன்றது ஒன்று ரெடியூஸ் ஆகுதுல. நான் மேனுவலா அங்க சேஞ்ச் பண்ணும்போது அது மாறுது, அது பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஒரு இன்புட் கொடுக்கும்போது அங்க அவுட்புட் வருதா, அதுதான் கேட்சி கண்டென்ட். டக்குன்னு ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா? அப்ப அந்த அதுதான் பிஹேவியர் எப்படி நடக்குது அப்படின்னா, அது கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட கேட்சி சர்வர்ல அது வச்சுக்குது. சரிங்களா? திரும்பி அது ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அதை டீகம்ப்ரஸ் பண்ணி என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஷோ பண்ணுது. அதான் கேட்சி பிஹேவியர். ப்ரோட்டோகால் பாலிசிஸ்ல என்ன மாதிரி ப்ரோட்டோகால் அதை ஃபாலோ பண்ணணும்? HTTP-யா? மோஸ்ட்லி HTTP டு HTTPS தான் செட் பண்ணுவாங்க. HTTP-யா வந்தா கூட அதை நீங்க ரீடைரக்ட் பண்ணும்போது எப்படி மாத்தணும், செக்யூரா மாத்தணும். ஓகேங்களா? HTTPS-ஆ மாத்தணும். இல்லைன்னா HTTPS ஒன்லினா HTTPS ஒன்லி. என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும்? கெட்டு, நான் சொன்ன அந்த கெட்டு, ஹெட்டு, புட்டு, போஸ்ட் இல்லையா, இது வந்து டெவலப்பரோட நீங்க செட் பண்ணுவீங்க. டெவலப்பர் கூட வந்து என்ன நம்ம வெப் அப்ளிகேஷன் என்ன செட் பண்ணணும்ன்றது நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்ம செட் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இது அப்படியே கூட இருக்கட்டும். ரெஸ்ட்ரிக்டட் வியூவர் ஆக்சஸ்ல நான் வந்து லைக் எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, கிளவுட் ஃப்ரண்ட் மட்டும் வச்சிருக்கிற யூஆர்எல்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். கிளவுட் ஃப்ரண்ட் அசைன் பண்ணி இருக்கிற யூஆர்எல்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அதனால இதை நோல கொடுத்துருங்க, இப்போதைக்கு எதுவும் இல்லை. லெகசி செட்டிங்ஸ், கேட்சி கீ செட்டிங்ஸ்ல லெகசி செட்டிங்ஸ்ல ஜஸ்ட் கீழே வந்து கஸ்டமைசபிள் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதுல நான் வந்து TTL செட் பண்றேன், டைம் டு லீவ். அதாவது எவ்வளவு நேரம் அந்த கண்டென்ட் வந்து ஒரு கேட்சி சர்வர்ல ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? எவ்வளவு நேரம் அந்த கேட்சி கண்டென்ட் வந்து ஒரு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இப்போ ரொம்ப நேரம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, அந்த ரெக்வஸ்டோட கண்டென்ட் கேட்சில ஸ்டோர் ஆகுது. திரும்பி அந்த ரெக்வஸ்ட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கொடுக்குறீங்க, 2-3 மாசம் கழிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் அதுக்குள்ள இருக்காது, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா உள்ள போற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு TTL செட் பண்ணியிருப்பாங்க, டைம் டு லீவ் செட் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு நாள் அந்த கண்டென்ட் அதுக்குள்ள இருக்கலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டென்ட் என்ன ஆயிடும்னா டெலீட் ஆயிடும். புதுசா வர கண்டென்ட் என்ன ஆகுங்க, ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. அப்ப அதை நான் எவ்வளவு நாள் இருக்கலாம்ன்றதை நீங்க செட் பண்ணலாம். இப்போ இங்க இருக்கிற 331,53,000 அந்த மாதிரி இருக்கு. இது வந்து செகண்ட்ஸ்ல, இது நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் அப் டு லைக் 1 year. ஓகேங்களா? இது கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இது 1 year. ஓகேங்களா? நம்ம வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 240 அப்படின்னு நம்ம செட் பண்ணுவோம். இங்கேயும் TTL வந்து 240 செட் பண்றோம். 240 எவ்வளவு வருது? 2 நிமிஷமா? 4 minutes. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஆப்ஷன், பாலிசிஸ்லாம் ஆப்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இதெல்லாம் ஆப்ஷன் தான். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அடிஷனல் சர்வீசஸும் இதில் கூட சேர்ந்து வரும்னு, இதெல்லாம் தேவையில்லை. இது நான் சொன்னேன் இல்லையா, அந்த வேஃப் ஷீல்டு என்னது, இது எதுக்காக இருக்கு? கீப்ஸ் அப்ளிகேஷன் செக்யூர் ஃபார் த மோஸ்ட் காமன் வெப் அட்டாக்ஸ், வல்னரபிலிட்டிஸ், இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். DDoS அட்டாக், DOS அட்டாக்ஸ், எதுக்கெல்லாம் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது? ப்ரொடெக்ட்ஸ் அகேன்ஸ்ட் தி மோஸ்ட் காமன் வல்னரபிலிட்டி, மல்டி டிஸ்கவரிங் அப்ளிகேஷன், பொட்டன்ஷியல் த்ரெட்ஸ், அப்ளிகேஷன்ஸ்ல பிளாக் த ஐபிஸ், ஒரே ரிப்பீட்டட் ஐபிஸ்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் ப்ரொடெக்ட். இதெல்லாம் வந்து இந்த வேஃப் எனேபிள் பண்றீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறது. இது எனேபிள் பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க பே பண்ணணும். இப்போ நான் இதை எனேபிள் பண்றேன் அப்படின்னா எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கு? 10 million ரெக்வஸ்ட்டுக்கு எவ்வளவு பே பண்ணணும்? நான் $14 நான் பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண அதுக்கான ப்ரைஸ் அமௌண்ட்டும் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போதைக்கு எனக்கு இது தேவையில்லை, நான் வந்து அப்படியே விட்டுறேன். ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் இதோட தியரிட்டிக்கலா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்டர்வியூல கேட்பாங்க, இது எல்லாமே டைரக்டா கேட்கலனாலும் இன்டைரக்டா கேட்பாங்க. சில டைம்ஸ்ல டைரக்டா இதுல செக்யூரிட்டி ஓரியன்டா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அப்ப நீங்க சொல்லணும், இதுல வந்து வேஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணலாம், இதுலயுமே பண்ணலாம். லோட் பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, லோட் பேலன்ஸ்லயுமே இப்ப நேத்து படிச்சீங்களா ELP, அதுல கூடமே நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த வேஃப் கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க வேணா லோட் பேலன்சர் ஓபன் பண்ணி பாருங்க, அதுல அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? தென் செட்டிங்ஸ், இது வந்து பிரைஸ் கிளாஸஸ்ன்றது இப்போ எட்ஜ் லொகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆல் தி எட்ஜ் லொகேஷன்ஸ், எல்லா எட்ஜ் லொகேஷன்ஸும் யூஸ் பண்றேன் அப்படிங்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அப்ப எனக்கு எவ்வளவு எட்ஜ் லொகேஷன்ஸ் இருக்கு? இப்போ மேஜரா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ரீஜன்ஸ் இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எவ்வளவு ரீஜன்ஸ் இருக்கு? 6 ரீஜன்ஸ் ஃபுல்லாவே கேக்குறேன். எவ்வளவு ரீஜன்ஸ் இருக்கு? 33.
ரீஜன்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட்? ரீஜன்ஸ்னா ஒரு மும்பை, சிங்கப்பூர் அந்த மாதிரி. அப்புறம் என்னது? வாட் இஸ் தட்? அப்புறம் என்னது? சிங்கப்பூர்ன்றீங்க, அப்புறம் என்னது? பிளேஸ் லொகேஷன். ஓகேங்களா? லொகேஷன். ரீஜன்ன்றது லொகேஷன். ஓகேங்களா? ஒரு லொகேஷன்ல எவ்வளவு ஜோன் இருக்கு? ஒரு லொகேஷன் மேக்ஸிமம் வந்து 6 3. அப்ப ரீஜன் தெரியுது, ஜோன் தெரியுது. அப்ப எட்ஜ் லொகேஷன் எவ்வளவு இருக்கும் ஒரு இதுலன்னு பாத்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட எவ்வளவு எட்ஜ் லொகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரௌண்ட் லைக் 120 பிளஸ் எட்ஜ் லொகேஷன்ஸ் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 20. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு 4 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணி பாருங்க. இது எவ்வளவு இருக்கு? 44. இது என்னது? நார்த் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கா எவ்வளவு இருக்கு? 48. 48. இது எவ்வளவு இருக்கு மிடில் ஈஸ்ட்ல? 39. 48 40 88 87. இது எவ்வளவு இருக்கு? 87 30 34. 112 இருக்கா? அப்போ 112 எட்ஜ் லொகேஷன்ஸ் கிட்ட இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே நான் எனேபிள் பண்றேன் அப்படின்னா, அப்ப எனக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். டக்குன்னு ரெஸ்பான்ஸ் ஆகும். அப்ப நான் வந்து ஒன்லி ஃபார் நார்த் அமெரிக்கா இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபை பண்றேன் அப்படின்னா, எனக்கு அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டும் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். ஏன்? ஆமா, கம்மியாகும். ஏன்னா நார்த் அமெரிக்கா, யூரோப் மட்டும்தான். அப்ப இந்த 2 ஏரியா மட்டும் தான் ஒர்க் ஆக போகுது. இவங்க எதுவுமே ஒர்க் ஆக மாட்டாங்க. அப்ப எனக்கு காஸ்ட் கம்மியாகும்லாம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு. இப்ப அதுதான் சீனிங். இது வந்து ஆல்டர்னேட்டிவ் டொமைன். இப்போ நீங்க கிளவுட் ஃப்ரண்ட்ல கிரியேட் பண்ணும்போது, கிளவுட் ஃப்ரண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டொமைன் நேம் கிரியேட் ஆகும். எப்படி லோட் பேலன்ஸ்ல ஒரு டொமைன் நேம் கிரியேட் ஆகும்னு சொன்னோம், அதே மாதிரி இதுலயுமே ஒரு டொமைன் நேம் கிரியேட் ஆகும். அந்த டொமைன் நேம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. ரீப்ளேஸ் பண்ணி உங்களோட டொமைன் நேமுக்கு என்ன பண்ணுவீங்க? கான்ஃபிகர் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு நேம் வருது, அந்த நேம் யூஸ் பண்ண முடியாது. இந்த டொமைன் நேம் யூஸ் பண்ண முடியாது. கிளவுட் ஃப்ரண்ட்ல வர டொமைன் நேம உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவா ஒரு யூசர் கிட்ட கொடுக்க முடியாது. அது ஒரு மாதிரி ஒரு ஜம்பிள்டு லெட்டரா இருக்கும். அது பாக்குறதுக்கு அது ஒரு ப்ரொனன்சியேஷனே பண்ண முடியாது. அந்த லெட்டரை போயிட்டு அந்த டிஎன்எஸ் நேமை போயிட்டு ஒரு யூசர் கிட்ட உங்களால கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேமை வந்து ஆல்டர்னேட் பண்ணி விடுவாங்க, facebook.com அப்படின்னு. அப்ப facebook.com ஹிட் பண்ணும்போது டைரக்டா எங்க போகும் கனெக்ஷனு? நம்மளோட கிளவுட் ஃப்ரண்டோட டிஎன்எஸ்க்கு போகும். கிளவுட் ஃப்ரண்டோட டிஎன்எஸ்ல நேரம் எங்க போகும்? S3 பக்கெட். S3 பக்கெட்னா S3 பக்கெட் இல்லைன்னா லோட் பேலன்சர் சர்வர். சரியா? இது நீங்க கான்ஃபிகர் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க SSL சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். அதை செட் பண்ணாதான் இது நீங்க பண்ண முடியும். சரிங்களா? இந்த SSL சர்டிபிகேட் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது தனியா படிப்பீங்க. அது பண்ணும்போது இதை பாருங்க. இப்போதைக்கு இது ஜஸ்ட் இதை அப்படியே விட்டுடுங்க. ரூட் ஆப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட S3 பக்கெட்ல நான் என்ன கொடுத்துருக்கேனோ அதை நான் இங்க செட் பண்றேன். ஃபேன் போடுங்க ப்ரோ, ஃபேன் போடுங்க. ஏய் பார்த்து லேப்டாப் ஆரோ கலர்ல லேப்டாப் போட்டுறாதீங்க. ஓகே. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு S3 பக்கெட்ல நான் என்ன கொடுத்துருக்கேன்? S3 பக்கெட்ல என்ன ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்டோட நேம். இந்த ஆப்ஜெக்டோட நேமை காப்பி பண்ணி இங்க இல்ல ரூட் ஆப்ஜெக்ட்ல இங்க செட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இப்ப கிளவுட் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்எஸ் நேம் கிரியேட் ஆகும் சொல்லி அந்த டிஎன்எஸ் நேம் ஹிட் பண்றீங்க அப்படின்னா டிராபிக் வந்து S3 பக்கெட்டுக்கு ரவுட் ஆகும் சொல்லிட்டேன். S3 பக்கெட்டுக்குள்ள ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் போட்டு வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா அந்த S3 பக்கெட்டுக்குள்ள என்ன பண்ணலாம்? நிறைய ஆப்ஜெக்ட் போடலாம். அப்ப கிளவுட் ஃப்ரண்ட் எந்த ஆப்ஜெக்ட டார்கெட் பண்ணணும்னு எப்படி சொல்வீங்க? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லாஷ் அந்த ஆப்ஜெக்டோட நேம் மென்ஷன் பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட் நேம் என்னது? இதுதான். அது கொடுத்தாதான் அது ஒர்க் ஆகும். ஆனா அது மாதிரி கொடுக்காம டைரக்டாவே இப்ப கிளவுட் ஃப்ரண்டோட நேமை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நீ எங்க ரவுட் ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரவுட் ஆகிடுன்னு சொல்லி நான் என்ன பண்றேன்? டிஃபால்ட் ரூட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அந்த ரூட் ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து கம்பைண்டா இருக்கணும். இந்த ஸ்பேஸ் விட்டு வர்றது, ஓகேங்களா, ஸ்பேஸ் விடுறது, ஐஃபன் போடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒர்க் ஆகாது. சரியா? தென் IPv6 கிடையாது, லாகிங் கிடையாது, ஜஸ்ட் கிரியேட்டட் டிஸ்ட்ரிபியூஷன், அவ்வளவுதான்.
இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ எனக்கு வந்து கிரியேட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் மாடிஃபைன்னு இருக்கா, இது வந்து செட் ஆகணும் எல்லா ஆத்தரேட்டிவ் டிஎன்எஸ், அதாவது என்னோட கிளவுட் ஃப்ரண்டோட எல்லா கேட்சஸ்லயுமே இது வந்து இப்போ கிரியேட் ஆகுது. இப்போ இதுதான் அதோட டிஎன்எஸ். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஜம்பிள்டா இருக்கா? இதுதான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு தனியா ஒரு சர்வீஸ் இருக்கு, அதை நீங்க படிப்பீங்க. நெக்ஸ்ட் சர்வீஸ் அதுவாக தான் நீங்க படிப்பீங்க. சரியா? தென் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யா ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க என்ன காமிக்குது பாரு, the S3 bucket policy needs to be updated. ஓகேவா? ஏன்னா பிகாஸ் S3 bucket எப்படி இருக்கு? S3 bucket எப்படி இருக்கு? S3 bucket எப்படி கிரியேட் பண்ணிருக்கீங்க? பப்ளிக்கா இருக்கா, பிரைவேட்டா இருக்கா? இது வந்து நமக்கு பிரைவேட்டா தான் இருக்கு, தனியா தான் இருக்கு. பிரைவேட்டா தானே இருக்கு. அப்ப அதுக்குள்ள தானே ஒரு கண்டென்ட் இருக்கு. அப்ப கிளவுட் ஃப்ரண்டால அந்த கண்டென்ட் ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா பக்கெட் எப்படி இருக்கு? பிரைவேட்டா இருக்கு. அப்ப கிளவுட் ஃப்ரண்டுக்கு என்ன கொடுக்கணும்? ஆக்சஸ் கொடுக்கணும். அந்த ஆக்சஸ் தான் இங்க சொல்லிட்டு இருக்கான். S3 பக்கெட் பாலிசிஸ் நீட் டு பி அப்டேட்டட். அப்ப அந்த பாலிசி இதுதான். இந்த பாலிசி அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி த பாலிசி. இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, S3 பக்கெட்ல பெர்மிஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பக்கெட்ல போயிட்டு பெர்மிஷன்ஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, என்ன காமிக்குது? பக்கெட் பாலிசி நீங்க என்ன பண்ணணும்? எடிட் பண்ணணும். காப்பி அண்ட் பேஸ்ட். இதுதான் பாலிசி. இதுதான் பாலிசி. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்லைன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? இன்லைன் பாலிசி. இந்த எஸ்என்எஸ் எஸ்கியூஎஸ் கிளாஸ்ல எடுக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன். நான் பர்டிகுலரா ஒரு யூசருக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுக்க வைங்க அப்படின்ற கான்செப்ட் நான் சொல்லியிருப்பேன். ஒரு யூசர் கிரியேட் பண்ணுங்க, அந்த யூசருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்கியூஎஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிங்கன்னா அது அந்த யூசருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த டாஸ்க் ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப எப்படி அதை நீங்க கொடுப்பீங்க? பர்டிகுலரா அந்த யூசருக்கு இந்த எஸ்கியூஎஸ் வந்து தான் எப்படி செட் பண்ணுவீங்க? இந்த மாதிரிதான் என்ன பண்ணுவாங்கன்னா கோடு எழுதுவோம். நீங்க கோடு எழுதணும்லாம் அவசியம் இல்லை. இதுக்கான கோடு எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. அதோட பாலிசி ஆட்டோமேட்டிக்கா நான் இங்க எடுத்துட்டேன். ஏன்னா இங்க கொடுக்கும்போதே அப்படிதான் கேட்டிருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? அப்டேட்டட். இது அப்படி இல்லைனாலும் ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைன்ல சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் S3 and CloudFront static website policy. Set the permission to the website documents. So அதுக்கான policies, add the bucket policy. இருக்கா பாலிசி? பக்கெட் பாலிசி. இந்த பக்கெட் பாலிசி தான் இங்க எடுத்துருக்கேன். எஃபெக்ட் அளவு, என்ன சர்வீஸ் கிளவுட் ஃப்ரண்ட், என்ன ஆக்ஷன் பண்ணணும், S3ல ஒரு ஆப்ஜெக்டை கெட் பண்ணணும், என்ன ரிசோர்ஸ், எந்த பக்கெட்ல அந்த ஆக்ஷன் நடக்கணும், அந்த பக்கெட்டோட நேம், யார் அதை பண்ண போறா, ஒரு கிளவுட் ஃப்ரண்டோட இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் என்ன பண்ண போகுது? இந்த பக்கெட்டை ஆக்சஸ் பண்ணி அந்த பக்கெட்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை எடுக்க போகுது. புரியுதுங்களா? அப்ப அந்த கிளவுட் ஃப்ரண்டோட என்ன ஆட் பண்ணிருக்கீங்க? என்னது இது? ஃபார்முலா கிடையாது, ஃபார்மேட். AWS அது வந்து SQS நேம், என்ன சர்வீஸ், ரீஜியன், அக்கவுண்ட் நம்பர். அப்புறம் இந்த இடத்துல ஏன் ரீஜன் இல்ல? ஏன் இந்த இடத்துல ரீஜன் இல்லாம? ஐடியா இருக்கா? ஏன் அந்த ரீஜன் இல்ல? குளோபல் பண்ணுவாங்க. குளோபல், ஆமா, குளோபல் தான் ரீஜன் இருக்கு. சரிங்களா? அதனாலதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா அதோட இதில் பாருங்க ரீஜனே இருக்காது. புரியுதுங்களா? அதான் ரீஜனே இருக்காது. ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும்? அப்டேட் பண்ணணும். சேவ் சேஞ்சஸ். அப்ப I set a permission for a CloudFront to access the specific bucket for the content. ஓகே, இப்போ நான் இதை அப்டேட் பண்ணிட்டேன்னா, இப்போ CloudFrontக்கு பாருங்க, இப்போ CloudFrontலயும் இது அப்டேட் ஆயிருக்கு. CloudFrontலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு அந்த லாஸ்ட் மாடிஃபைடுன்றது வந்துருக்கும். மாடிஃபை வந்துருச்சா? இப்போ இந்த CloudFrontோட டிஸ்ட்ரிபியூஷன் நேம் எடுத்து ஹிட் பண்றேன், கண்டென்ட் கிடைக்கும். S3 பக்கெட்டோட கண்டென்ட் எடுத்து இதோட URL ஹிட் பண்றேன். இது S3 பக்கெட்டோட URL. ஒர்க் ஆகலையா? CloudFrontோட URL ஒர்க் ஆகுதா? இப்போ எப்படி ஒர்க் ஆகுது? பிகாஸ் S3 பக்கெட்ல என்ன பண்ணியிருக்கேன்? பெர்மிஷன் ஆட் பண்ணியிருக்கேன். CloudFront சர்வீஸால மட்டும்தான்
இந்த S3 பக்கெட்டுக்குள்ள இருக்கிற அந்த கண்டென்ட் என்ன பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும். டைரக்டா யாராவது இதோட URL கிளிக் பண்றாங்க அப்படின்னா ஒர்க் ஆகக்கூடாது. சரியா? ஸோ இப்படிதான் ரியல் டைம்ல பண்ணணும். ரியல் டைம்ல எப்பவுமே இப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க. டைரக்டா S3 பக்கெட்டுக்கு ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. டைரக்டா S3 பக்கெட்டுக்கு ஃபுல் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, பக்கெட் பாலிசி அப்படின்றத ஆட் பண்ணுவாங்க. சரியா? அப்ப இதே தான் உங்களுக்கான ஹிண்ட்டும் நான் கொடுத்துட்றேன். நான் ஒரு டாஸ்க் கொடுத்தேன் இல்லையா, யூசருக்கு வந்து பர்டிகுலரா ஆக்சஸ் கொடுக்கணும்னு, அது இதை பேஸ் பண்ணி தான் வரும். புரியுதுங்களா? இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஒரு யூசருக்கு பர்டிகுலர் பக்கெட்டை ஆக்சஸ் பண்றதுக்கு எப்படி பண்ணலாம், கூகுள்ல போடுங்க, ஆப்ஷனை பாருங்க, ட்ரை பண்ணுங்க. இதுதான் ஹிண்ட். இதுக்கு மேல ஹிண்ட் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஆன்சர் நானே சொல்லிட்டேன். ஓகேங்களா? சரியா? சரி, இதுதான் சினாரியோ. ஓகே, இந்த இடத்துல ஒரு கான்செப்டா நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல கிளவுட் ஃப்ரண்டோட URL, கிளவுட் ஃப்ரண்டோட URLக்கு பதில் இந்த நேமுக்கு பதிலா நான் வந்து நம்மளோட நேமை டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் யாரு நம்ம நேம், ஃபார் எக்ஸாம்பிள் www.vpc.com யாரு ஹிட் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன வரும், இந்த பிக்சர் வரும். இது எவ்வளவு நேரம் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 minutes வரைக்கும் ஒர்க் ஆகும். 240 seconds 4 minutes வரைக்கும் இந்த பேஜ் லைவ்ல இருக்கும். இப்போ நான் இதுவே இதோட ஒரிஜினல் இதுவை நான் டெலீட் பண்ணிடுறேன். அங்க சோர்ஸ்ல இருந்து தான் அந்த கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப சோர்ஸ் கண்டென்ட்டே நான் என்ன பண்றேன், டெலீட் பண்றேன். அப்ப அந்த இடத்துல சோர்ஸ் கண்டென்ட் இருக்கா, கிடையாது. S3 பக்கெட்ல சோர்ஸ் இருக்கா, இல்ல. ஆனா இங்க பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணா 4 நிமிஷம். புரியுதா? அந்த கேட்சி கண்டென்ட் என்னன்னு புரியுதா? டைம் கொடுத்தோடனே அந்த ரெக்வஸ்ட் என்ன பண்ணிடுச்சு, S3 இருந்து கண்டென்ட் எடுத்து அது கேட்சி சர்வர்ல வச்சுச்சு. அதுதான் இப்ப நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கு. இது எவ்வளவு நேரம் ஒர்க் ஆகும் அப்படின்னா 4 minutes வரைக்கும் ஒர்க் ஆகும். 4 minutes கழிச்சு திரும்பி ரெஃப்ரெஷ் பண்ணும்போது போயிடும், எரர் அடிக்கும். ஏன்னா ஒரிஜினல்லே இல்ல, எப்படி அது கண்டென்ட் எடுக்கும், டெலீட் பண்ணிட்டீங்களா, அப்ப அந்த கண்டென்ட் வரும். 4 minutes வரைக்கும் தான். சரிங்களா? ஸோ இதுதான் கேட்சி சர்வரோட கான்செப்ட். வெரி சிம்பிள். கேட்சிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்செப்ட் பெரிய இதெல்லாம் கிடையாது, வெரி சிம்பிள் கான்செப்ட் இது. சரிங்களா? இதுல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, எனக்கு வந்து இந்த சினாரியோ பண்ணிட்டு எனக்கு வந்து இப்ப இந்த இடத்துல இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணீங்க 4 minutes கழிச்சு உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி எரர் வரும். எனக்கு இந்த மாதிரி எரர் வரும். அதுக்கு பதிலாக எனக்கு என்ன வரும்னா 404 எரர் அப்படின்ற மாதிரி வரும். என்ன வரும், 404 எரர். அது நீங்க இங்க பண்ணலாம். இந்த இடத்துல கிளவுட் ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல எரர் பேஜஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எரர் பேஜஸ்ல போயிட்டு நீங்க செட் பண்ணணும். கஸ்டம் எரர் பேஜஸ் என்னென்னலாம் கஸ்டம் கோட் இருக்கு, 400, 403, 404, 405, 414, 416, 500, 512. ஓகேவா? இதுல எனக்கு வந்து இந்த எரர் எனக்கு வரும். புரியுதுங்களா? கிளிக் பண்ண போறீங்க, அவுட்புட் வரப்போகுது. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா எரர் பேஜ் வரும். அந்த எரர் பேஜ் வந்து இந்த மாதிரி XML எரர் பேஜா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாது. அதுக்கு பதிலாக எனக்கு என்ன வரும், 404 கண்டென்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் வரும். புரியுதுங்களா? அது எப்படி பண்ணலான்றதை ட்ரை பண்ணு. சரியா? ஸோ இது வந்து இது உங்களோட டாஸ்க். புரியுதா? ஸோ ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சோடனே என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ப்ராப்பரா டாமினேட் பண்ணணும். வெரி சிம்பிள் சினாரியோ தான். இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் இதெல்லாம். பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் ஃப்ரண்ட்னா என்ன அப்படின்னும் போது கேட்கும்போது டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணும். கிளவுட் ஃப்ரண்ட் வந்து ஒரு கேட்சி சர்வர். நம்ம ஈஸியா நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டென்ட் டெலிவரி பண்ணலாம், லேட்டன்சி இஷ்யூ வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பேசலாம். சரியா? இது வந்து பெருசாலாம் கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளவுதான் கேட்பாங்க. கண்டென்ட் டெலிவரியில என்ன பண்ணிருக்கீங்க, அதோட ஒர்க் எப்படி இருக்கும், அதுல என்னென்னலாம் பண்ணலாம், AWS கிளவுட் ஃப்ரண்ட் வழியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் இது வரைக்கும் சொன்னாலே கொஞ்சம் ஹை லெவலா சொல்றதுக்கு அந்த இடத்துல அந்த செக்யூரிட்டிலாம் பார்த்தீங்களா, இந்த வேப், அந்த ஷீல்டு, அதை பத்திலாம் கொஞ்சம் பேசுனீங்க அப்படின்னா ஓகே, கொஞ்சம் ஹை லெவலா ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளவுட் ஃபார்மேஷன். கிளவுட் ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும் அதை நான் பெருசா ப்ராக்டிகல்லாம் பண்ண போறது இல்லை. ஏன்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து வேற ஒரு டூல் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். கிளவுட் டெராஃபார்ம் அப்படின்ற ஒரு டூல் சொல்லி தரும். ஓகேங்களா? டெராஃபார்ம் ஒரு டூல். டெராஃபார்மும் கிளவுட் ஃபார்மேஷனும் ரெண்டும் ஒன்று தான். டெராஃபார்ம் அப்படின்ற ஒரு டூல் டெவாப்ஸ்ல படிப்பீங்க, ஆட்டோமேஷன்ஸ்ல. அதுல இதுவும் சரி, AWSல நீங்க பாக்குற கிளவுட் ஃபார்மேஷனும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். இது ஆக்சுவலா இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா IaaC டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. IaaC, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட், இன்ஃப்ரா ஆஸ் அ கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ரா ஆஸ் அ கோட். இன்ஃப்ரா ஆஸ் அ கோட்னா
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் என்ன பண்றேன், ஒரு கோட் லெவலில் என்ன பண்ணிட்டு இருக்கேன், மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு EC2 மிஷின் கிரியேட் பண்றீங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஏஐ பார்ப்பேன். ஏஐனா மிஷின் என்ன மிஷின், அதுக்கப்புறம் வந்து மிஷினுக்கு அப்புறம் T2 மைக்ரோ, T2 மைக்ரோ அப்புறம் கீபோர்டுக்கு அப்புறம் அவ்வளோ லான்ச் பண்ண முடியாது. ஏஐ மிஷின் இதான் ஓஎஸ்ங்கிறது, அதுக்கப்புறம் T2 மைக்ரோ, கீபோர்டு. T2 மைக்ரோன்றது என்னது? T2 மைக்ரோ வந்து ஐஐஎம். அது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கிறது. நம்ம 1 GB அதிகபட்சம் என்னது? அதுக்கப்புறம் நெட்வொர்க் செட்டிங்ஸ் மாற்றணும். அது என்னது? T2 மைக்ரோ சொல்றீங்களா? அது T2 மைக்ரோனா என்னது? கண்ணெல்லாம் எரியுது தெரியலையே. சரி, இல்ல ஏதாவது பட்டுச்சா தெரியல. அப்ப அந்த T2 மைக்ரோன்றது என்னது? இன்ஸ்டன்ஸ் டைப். ஓகேவா? அடுத்தது அதுக்கப்புறம் கீபோர்டு, கீபேர். நெட்வொர்க் செட்டிங்ஸ். அடுத்தது ஸ்டோரேஜ், வால்யூம் ஸ்டோரேஜ், செக்யூரிட்டி குரூப்ஸ். நம்ம அந்த HTTP அந்த இது அலோவ் பண்றது, செக்யூரிட்டி குரூப்ஸ். அப்புறம் இந்த ஸ்டோரி வால்யூம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லான்ச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேசிக்கா ஒரு சர்வர் கிரியேட் பண்ணும்போது செட் பண்றது. சரிங்களா? AMI, இன்ஸ்டன்ஸ் டைப்பு, கீபேரு, நெட்வொர்க் செட்டிங்ஸ், செக்யூரிட்டி குரூப்பு, ஸ்டோரேஜ். இது பேசிக்கா கன்சோல் லெவலில் எப்படி பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இதே சினாரியோ தான் நான் அதை ஒரு கோடா எழுதணும்னு நினைக்கிறேன். அதே இதுவை ஒரு கோடா எழுதணும். அந்த கோடை நான் ரன் பண்ணணும், எனக்கு என்ன கிரியேட் ஆகும்? ஒரு EC2 சர்வர் கிரியேட் ஆகும். அதுதான் என்னது? இன்ஃப்ரா அஸ் அ கோட். எந்த ஒரு ரிசோர்ஸ் வேணும்னாலும், எந்த ஒரு சர்வீஸ் நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு ஒரு கோடு எழுதி அந்த கோடு வழியா அந்த சர்வீஸை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட். ரியல் டைம்ஸ்ல மோஸ்ட்லி அப்படிதான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கன்சோல் லெவல்லையும் ஒர்க் பண்ணுவாங்க. சில ரிசோர்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா கோட் லெவல்ல என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட் மேனேஜ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ VPC கிரியேட் பண்ணீங்கன்னு வைங்களேன், VPC கிரியேட் பண்ணிட்டு சர்வர் கிரியேட் பண்ண டெலிட் பண்ணும்போது எப்படி டெலிட் பண்ண? சர்வர் டெலிட் பண்ணதுக்கு நீங்க வந்து NAT கேட்வே அது எவ்வளவு ப்ராசஸ் நடந்தது. ஆனா இதுவே நீங்க ஒரு கோடா எழுதிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க எங்கேயுமே டெலிட் பண்ண வேண்டாம். கோடை டெலிட் பண்ணா போதும், எல்லாமே டெலிட். ஏன்னா நீங்க எது வழியா மேனேஜ் பண்ணிருக்கீங்க? கோட்ல தான் மேனேஜ் பண்றீங்க. அப்ப கோடை டெலிட் பண்ணா அப்ப கிரியேட் பண்றது ஈஸி, டெலிட் பண்றது ஈஸி. ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு கோடு வழியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேனேஜ் பண்ணலாம். அதுக்காக யூஸ் பண்ற ஒரு சர்வீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டெராஃபார்ம் அண்ட் கிளவுட் ஃபார்மேஷன். போத் டெராஃபார்மும் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே இதுதான். கிளவுட் ஃபார்மேஷன் ஒன்லி சப்போர்ட் ஃபார் AWS. AWS மட்டும் தான் கிளவுட் ஃபார்மேஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? பட் இதுவே நீங்க டெராஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெராஃபார்ம் கேன் சப்போர்ட் மல்டிபிள் கிளவுட் ப்ரொவைடர்ஸ். AWS சப்போர்ட் பண்ணும், Azure, GCP, இந்த மாதிரி எல்லா கிளவுட் ப்ரொவைடரையும் அது சப்போர்ட் பண்ணும். கிளவுட் ஃபார்மேஷன் ஒன்லி ஃபார் AWS மட்டும் தான். அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் ஃபார்மேஷனை ஒரு பேசிக்கா சொல்றேன். ஆனா மேஜர் ஒர்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெராஃபார்ம் இருக்கும். ஓகேங்களா? கிளவுட் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு நான் எப்படி பண்ணலான்ற பேசிக்கா நான் காமிக்கிறேன். நான் இதை பேஸ் பண்ணி எந்த டாஸ்க்கும் நான் உங்களுக்கு அசைன் பண்ணல. எனக்கு மேஜர் டாஸ்க் எல்லாமே அந்த கிளவுட் ஃப்ரண்ட்ல நீங்க பண்ணி கொடுங்க எனக்கு. சரிங்களா? கிளவுட் ஃபார்மேஷன் எடுக்கிறேன். இந்த கிளவுட் ஃபார்மேஷன்ல நான் ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டாக் ஒன்று கிரியேட் பண்ணேன். கிளவுட் ஃபார்மேஷன்ல கிரியேட் பண்றது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாக் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு சிம்பிளா ஒரு டெம்ப்ளேட் ஃபைல் நான் எடுக்கிறேன். யூஸ் த சாம்பிள் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்றேன். சாம்பிள் டெம்ப்ளேட்ல ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் ஒன்று, ஒரு வேர்ட்பிரஸ் பிளாக்குக்கான ஒரு டெம்ப்ளேட்டு. ஸோ வியூவிங் இந்த அப்ளிகேஷன் கம்போசர், இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க.
பரவாயில்லையே, நல்லா டிசைன் பண்ணியிருக்கான்பா. Making the platform designer, application composer, consoles. ஓகே, இப்போ இதுல வேற ஏதாவது நீங்க கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை அப்படிங்க கொண்டு வரணும். ஓகேங்களா, கொண்டு வந்து அதுல ஏதாவது என்னென்ன கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுமோ அது எல்லாமே இங்கேயே கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா இது கூட நீங்க என்ன பண்ணலாம்னா கனெக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? கனெக்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இதை ஜஸ்ட் எக்ஸாம்பிளா பண்ணியிருக்கேன், வேணா அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப நான் என்டையர் எண்ட் டு எண்ட் என்னோட இன்ஃப்ராவை நான் என்ன பண்றேன், ஒரு கோடு வழியாவே நான் என்ன பண்றேன், ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ ஈவென்ட் பிரிட்ஜ் ரூல்னா ஈவென்ட் பிரிட்ஜ் ரூல், இப்போ இதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு ரூல் செட் பண்ணணும், ஒரு பேட்டர்ன் செட் பண்ணணும், பேட்டர்ன் செட் பண்ணிட்டு இதை வந்து என்னோட சர்வர்ல நான் செட் பண்ணேன் அப்படின்னா சர்வர்ல செட் பண்ணிப்பேன். சர்வர்ல செட் பண்ணோம் அப்படின்னா சர்வர்ல செட் பண்ணிட்டு போகலாம். சர்வரோட கான்ஃபிகர் பண்றீங்களா, அது கூட எடிட் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா இது கூட இது கான்ஃபிகர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எனக்கு என்ன தேவையோ அதை நான் என்ன பண்றேன், அதுக்கான டெம்ப்ளேட்ஸை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்து போட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் ஃபங்க்ஷனோட சினாரியோ. இதுல நான் வந்து சாம்பிள் டெம்ப்ளேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் சர்வர், அந்த வெப் சர்வர் கூட ஒரு செக்யூரிட்டி குரூப் ஆட் ஆகுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து வேலிடேட் பண்றேன், வேலிடேட் சக்சஸா இருக்கு. இதை வந்து கிரியேட்டட் டெம்ப்ளேட். ஓகே, கண்டினியூஸ் கிளவுட் ஃபார்மேஷன் வச்சு நான் பில்ட் பண்றேன். இப்போ இது வந்து எனக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து ரெடியா இருக்கு. ஓகே, டெம்ப்ளேட் வந்து ரெடியா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக்குக்கு ஒரு நேம், நான் வந்து மை ஸ்டாக்கு. அதுக்குள்ள என்ன ரிசோர்ஸ் இருக்கு, ஒரு EC2 சர்வர் கிரியேட் ஆகும், அந்த சர்வர் கூட என்ன கிரியேட் ஆகும், ஒரு செக்யூரிட்டி குரூப் அட்டாச் ஆகும். இது ரெண்டு தான். சரியா? பாராமீட்டர் வந்து WordPress, பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செட் பண்றது தான். கொஞ்சம் ஃப்ரீ டேரா கிரியேட் பண்றதுக்காக T2 மைக்ரோ கீபேர் ஒன்று கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வேற எதுவுமே தேவையில்ல. நெக்ஸ்ட் ரிவ்யூ, இதை ஒரு சாம்பிளா தான் கிரியேட் பண்றேன். அக்னாலஜ் இப்போ எனக்கு வந்து ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். கிரியேட்டிங் ப்ராக்ரஸ் இருக்கா? இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு சர்வர் இங்கே கிரியேட் ஆகும். சர்வர் ஒன்று கிரியேட் ஆகுதா? அதுக்கு ஒரு செக்யூரிட்டி குரூப் மை ஸ்டாக் செக்யூரிட்டி குரூப். நான் சர்வர் ஏதாவது கிரியேட் பண்ணனா எதுவுமே பண்ணல. அப்ப இதுதான் சினாரியோ. அப்ப நீங்க என்ன இன்ஃப்ரா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்ஃப்ராவோட கோடை ரெடி பண்ணி அதை ரன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஃப்ரா கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. சரியா? வெரி சிம்பிள் சினாரியோ. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல்லா கிரியேட் ஆனவொடனே கிரியேட்டட் சக்சஸ், எல்லாம் முடிஞ்சிருச்சா? சக்சஸ். இதே கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு டெராஃபார்ம்ல வந்து ஒன் பை ஒன்னா நமக்கு வந்து எப்படி எப்படி பண்ணணும்ன்றத நான் வந்து ஈச் பை ஈச்சா நான் வந்து சொல்லிடுவேன். ஏன்னா நான் டெராஃபார்ம்ல ஒர்க் பண்றேன், அதனால நான் அதை கிளியரா உங்களுக்கு சொல்றேன். இது கிளவுட் ஃபார்மேஷனும் சேம் இதே தான். மோஸ்ட்லி டெராஃபார்ம்ல அதிகமா யூஸ் பண்றதுனால நான் அது உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஏதாவது ஒண்ணுதான் கேட்பாங்க, எதுல நீங்க ஆன்சர் வச்சிருக்கீங்க கிளவுட் ஃபார்மேஷன். சில ஆர்கனைசேஷன் மட்டும் தான் எனக்கு கிளவுட் ஃபார்மேஷன் தான் வேணும்னு வாங்க, ஏன்னா அவனுக்கு அது மட்டும் தான் தெரியும், அதனால அது மட்டும் தான் வேணும்னு. சில இதுல எது வேணாலும் யூஸ் பண்ணும், அது நம்ம பேஸ்ட் ஆன் இதுதான். சரியா? ஸோ ஒன்ஸ் முடிச்ச உடனே இதையும் என்ன பண்ணுங்க, டெர்மினேட் பண்ணிடுங்க. இதை டெர்மினேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சர்வரும் உங்களுக்கு என்ன ஆகும், டெர்மினேட் ஆகிருக்கும். சர்வரும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து டெர்மினேட் ஆக ஆரம்பிச்சு. பார்த்தீங்களா? டெர்மினேட் ஆகுதா? அவ்வளவுதான். சரியா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. நான் கொஞ்ச நேரத்தில் இது ஷேர் பண்ணுறேன். உங்க எப்படி ரிப்பீட்டா கேட்குறேன். லினக்ஸ் சொன்னீங்களே, விபிஎஸ்ல கிரியேட், சரி ஓகே ஸ்டாப் பண்ணி சொல்லுங்க. விபிஎஸ்ல வந்து கிரியேட் பண்ணி செய்யலாம்னு சொன்னீங்களே, அப்படின்னா இந்த கிரியேட் பண்ணிட்டேன், விபிஎஸ் கிரியேட் பண்ணிட்டேன், சப்நெட் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டேன், பண்ணிட்டேன். இது பண்ணும்போது நான் வந்து ப்ரைவேட்ல பண்ணுவோம், பப்ளிக் அட்ரஸ் இருக்காது.
ப்ரைவேட் வந்து இன்ஸ்டன்ஸ் EC2ல பண்ணும்போது பப்ளிக் அட்ரஸ் இருக்காது. ஏன்னா நான் ப்ரைவேட் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து நம்ம கோட் மூலியமா கனெக்ட் பண்றோம். கோட் மூலியமா கனெக்ட் வந்து பப்ளிக் கனெக்ட் பண்ணும்போது பப்ளிக்கோட ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணி நான் வந்து இதுல புட்டில இன்ஸ்டால் பண்றேன். புட்டில போடும்போது ஆஸ் யூசுவல் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஹோல்டு அந்த கனெக்ஷனு அத்தன்டிகேஷன் என்னோட லோட கொடுத்துறேன். எனக்கு வந்துருச்சு. அப்படி நான் EC2 யூசர் இருக்கும்போது எரர் அடிக்குது. சிந்தட்டிக் எரர் சம்திங் வந்துச்சு. 2 மினிட்ஸ் செஞ்சுக்க ப்ரோ. சிந்தட்டிக் ஒரு எரர் மட்டும் வந்துச்சு. அது எரர்னா அதுக்கு மேலே பேக் ஸ்பேஸ் எதுவுமே கொடுக்க முடியல. க்ளோஸ் பண்ணா ஃபுல்லு க்ளோஸ் ஆகுது. எகைன் நான் புட்டி நான் இன்ஸ்டால் பண்ணேன்.